இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, மேலே கொடுக்கப்பட்ட 3 வசனங்களையும் நிதானமாக வாசித்து பாருங்கள். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் நின்று கொண்டு இருங்கள் என்று சொல்லுகிறான். பின்பு 14ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறான். 15ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் ஜனங்களை புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு என்பதை வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திற்கும் 15ஆம் வசனத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே மோசே தன் ஜனங்களை சமாதானப்படுத்திவிட்டு தேவ சமூகத்தில் தாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலைமையை கர்த்தரிடம் முறையிட்டு இருப்பான். 13ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் மோசே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனத்தை கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு அதிசயம் செய்து காத்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு பேசுகிறான். 13ஆம் வசனத்திலே மோசே நீங்கள் நின்று கொண்டு என்ற வார்த்தையை உபயோகிக்கிறான். அந்த நின்று கொண்டு என்ற வார்த்தைகள் மோசே கர்த்தர் மேல் வைத்துள்ள அளவிட முடியாத விசுவாசத்தை காட்டுகிறது. ஆபத்து வருகின்ற காலத்திலே நாம் எப்படி நின்று கொண்டிருக்க முடியும்? ஆபத்தில் இருந்து தப்பித்து கொள்ள ஏதாவது வழி கிடைக்குமா என்று ஜனங்கள் ஓடத்தான் பார்ப்பார்கள். இப்போது இங்கே ஜனங்களுக்கு இடதுபுறமும் வழி இல்லை, வலதுபுறமும் வழி இல்லை. ஆகையால் ஜனங்கள் முன் ஓடி செங்கடலிலே விழுந்து மூழ்கி சாக வேண்டும். இல்லாவிட்டால் பின்னோக்கி ஓடி மீண்டும் எகிப்தியர்களோடு அடிமையாக வாழ வேண்டும். ஆனால் மோசே ஜனங்களை பார்த்து நீங்கள் நின்று கொண்டு என்று சொல்லுகிறான். அதாவது எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தவர்களை நிச்சயமாக கர்த்தர் மூழ்கடிக்க மாட்டார். மேலும் கர்த்தர் மீண்டும் அவர்களை அடிமையாக்க மாட்டார். இந்த இரண்டையும் மோசே விசுவாசித்தான். ஆகையினாலே அவன் தன் ஜனங்களை பார்த்து நின்று கொண்டு என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் தேவன் நிச்சயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார் என்று மோசே திடமாக விசுவாசிக்கிறான். அதற்காகத்தான் அடுத்த வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு அவன் தேவ சமூகத்திலே, கர்த்தாவே, விசுவாசத்தினாலே நான் பேசிவிட்டேன், இனி உம்முடைய பொறுப்பு என்று கர்த்தரிடம் மோசே சரணடைந்திருப்பான். அப்போது தான் கர்த்தர், நீ ஏன் என்னிடம் முறையிடுகிறாய் என்று மோசேயை கேட்டுவிட்டு அவனிடம் மேற்கொண்டு அவன் செய்ய வேண்டியதை சொல்லியிருப்பார். இதற்கு பின் மோசே தன்னுடைய கோலால் செங்கடலை அடித்து 2ஆக பிளந்ததும், ஜனங்கள் செங்கடலை கடந்ததும், எகிப்தியர்கள் அனைவரும் செங்கடலிலே மூழ்கி செங்கடலுக்கு இரையானதும் நாம் அறிவோம். பிரியமானவர்களே, நாம் பிரச்சனையிலே மூழ்கி சாக வேண்டும் என்பது கர்த்தர் சித்தம் அல்ல. அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நாம் பொறுமையுடன் தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்கும் போது பிரச்சனைகளை ஆண்டவர் பிளந்து விடுவார். மோசே தன் ஜனங்களை பார்த்து சொன்ன நின்று கொண்டு என்ற வார்த்தை, கலங்காதீர்கள், பொறுமையுடன் தேவனுக்காக காத்திருங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, பிரச்சனைகளோடு இந்த தியானத்திலே பங்கு கொண்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தி மகிழ்ந்திருக்க செய்ய போகிற உமது கிருபைக்காக உமக்கே துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.